இல்லை, விஜய் கட்சி ஆரம்பித்து விடுவார். டெல்லி தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்வார். விஜய் ரசிகர்கள் டெல்லி புறப்படுறாங்க. இதுதான் பத்திரிகை செய்தி, தலைப்பு செய்தி. இது விஜயுடைய அரசியலுக்கு இது தொடக்க புள்ளியா அல்லது முடிவு புள்ளியா என்பது பெரிய விவாதத்துக்கு உண்டான விஷயம். நீங்கள் விஜய் அரசியலுக்கு வந்தவுடனே திமுக தரப்புலேருந்து பெரிய கண்டன கணை வரும். அதிமுக தரப்புலேருந்து ஒரு அறிக்கை வரும் விஜய் எதிர்த்து. சினிமாவை பொறுத்தவரை எல்லாருமே மெலோடி சாங்கு தானே தவிர ஆக்ஷன் சாங் கிடையாது. எல்லாருமே எம்ஜிஆர் ஆகி முதலமைச்சர் நாற்காலிக்கு போய்விட முடியாது. கோடம்பாக்கத்தில் அண்ணா முதலமைச்சர் ஆவதற்கே எம்ஜிஆருடைய வாக்கு தான் தேவைப்பட்டது. இதுதான் திராவிட இயக்கம். இந்த அரசியல் களத்தில் அபுல் பேபி விஜய் என்ன பண்ணுவார்? இமயமலை, ஆட்சி மலை, நடுவில் அண்ணாமலை, இப்படி பல மலைகளை கடந்து தான் நீங்கள் நாற்காலிக்கு போனோம். தலைமைச் செயலகத்துக்கு போனோம், முதலமைச்சர் நாற்காலிக்கு போனோம். 2026 தான் எங்கள் இலக்கு. என்ன நேரம் முதலமைச்சர் நாற்காலி ஆயிடுவாரா? கொட்டிவாக்கம் டு கோட்டை போயிடுவாரா? என்னை பொறுத்தவரை விஜய் அரசியலுக்கு வர்றேன்னு ரஜினி மாதிரி சொல்லிகிட்டே இருப்பார். கடும் சொல்லை பேசக்கூடிய கேரக்டர் விஜய் இல்லை. பேசுனா தான் அரசியல் நிற்க முடியும். சினிமாவில் விட விஜய் அரசியல் உணர்ச்சியை தூண்டுவாரை தவிர அரசியலில் அதிமுக போட்டு தாக்கணும், திமுக உதயநிதி போட்டு தாக்கணும், அண்ணாமலைக்கு ஒரு அறிக்கை கொடுக்கணும், சிபிஎம்முக்கு ஒரு அறிக்கை, சிபிபி எல்லாத்துக்கும் கலந்து அரசியல் கொடுத்துட்டே இருக்கணும். கொஞ்சம் ஒரு மணி நேரம் அறிக்கை வரலைன்னா விஜய் கட்சி முடிஞ்சு வச்சுருவான். விஜய் ஒரு பெரிய அரசியல்வாதியை கொண்டு வந்தாலும் முடிவு பண்ணி தான் ஒரு கட்சியை பதிவு பண்ணார். அப்பா மகனுக்குமே சண்டை. 67ஓட காங்கிரஸ் கதை முடிஞ்சு போச்சு. இப்போ இன்னொரு காங்கிரஸ்கார் புஷி ஆனந்த் காங்கிரஸ் எம்எல்ஏவாக இருந்தவர் தான். அவருக்கு தெரிஞ்சது பூரா காங்கிரஸ் அரசியல் தான். விஜய் ரசிகர் மன்றம் என்ன அஜெண்டா வச்சிருக்கு? முதல் கடமை நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தா கண்டிப்பா மிகப்பெரிய அடி வாங்கும். வணக்கம் தமிழ்நாடு டைம்ஸ் நேயர்களே. விஜய் கட்சி துவங்குவது எப்போது? மக்களவைத் தேர்தலில் நிற்பாரா? வெற்றி சாத்தியமா? இதை பற்றி பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் இங்கே வந்திருக்கிறார். வணக்கம் திரு பாண்டியன். வணக்கம். விஜய் இப்போ கட்சி ஆரம்பிச்சிருவார்? இல்லை, விஜய் கட்சி ஆரம்பித்து விடுவார். டெல்லி தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்வார். விஜய் ரசிகர்கள் டெல்லி புறப்படுறாங்க. இதுதான் பத்திரிகை செய்தி, தலைப்பு செய்தி. இது விஜயுடைய அரசியலுக்கு இது தொடக்க புள்ளியா அல்லது முடிவு புள்ளியா என்பது பெரிய விவாதத்துக்கு உண்டான விஷயம். ஏன் இப்போ தொடங்குறதுக்கு முன்னாலே நீங்கள் முற்றுப்புள்ளி வைக்கிறீங்க? என்ன காரணம்னா, அரசியல் என்பது மிகப்பெரிய ஒரு நெருப்பாற்றில் நீந்துவதற்கு சமம். நீங்கள் விஜய் அரசியலுக்கு வந்தவுடனே திமுக தரப்புலேருந்து பெரிய கண்டன கணை வரும். அதிமுக தரப்புலேருந்து ஒரு அறிக்கை வரும் விஜய் எதிர்த்து. சீமான் தரப்புலேருந்து ஒரு அறிக்கை வரும். பாஜக அண்ணாமலை ஒரு அறிக்கை விடுவார். இதெல்லாம் அவர் கேள்விப்பட்டே இருக்க மாட்டார். அரசியல் அதெல்லாம் தாங்கணும்ல. இந்த பக்குவம் விஜய் இருக்கா அப்படிங்கிறது ஒரு $1 மில்லியன் கேள்வி. என்ன சந்தேகம்? என்னன்னா சினிமாவை பொறுத்தவரை எல்லாருமே மெலோடி சாங்கு தானே தவிர ஆக்ஷன் சாங் கிடையாது. ஆனால் விஜய் எப்படி பார்க்குறா? ஒரு அபுல் பேபி மாதிரி தான் மக்கள் பார்க்குறான். நல்ல நடிகன். மாப்பிள்ளை பார்க்க போன பொண்ணு விஜய் மாதிரி மாப்பிள்ளை கிடைக்குமா? இதுதான் இப்போ இருக்கக்கூடிய ட்ரெண்டே தவிர எல்லாருமே எம்ஜிஆர் ஆகி முதலமைச்சர் நாற்காலிக்கு போய்விட முடியாது. கோடம்பாக்கத்தில் இருந்து அது அவ்வளோ எளிதானது அல்ல. அண்ணா முதலமைச்சர் ஆவதற்கே எம்ஜிஆருடைய வாக்கு தான் தேவைப்பட்டது. இதுதான் திராவிட இயக்கம். இந்த திராவிட இயக்கம் இரண்டுமே பெரிய ஆல்ப்ஸ் மலை இமயமலை போல பிரம்மாண்டமாக நிற்கிறாங்க.
இதில் விஜய் பொறுத்த வரைக்கும் விஜயை தவிர அங்கே பர்சனாலிட்டியே இல்லை. அதிமுக எடுத்துட்டிங்கன்னா எடப்பாடியிலேருந்து கேபி முனுசாமியிலேருந்து தங்கமணி வேலுமணி எல்லாமே பர்சனாலிட்டிஸ். திமுக எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் ஸ்டாலின், உதயநிதி, துரைமுருக, ஏவா வேலு, நேரு, காந்தி, இப்படி பல பேர் இருக்காங்க. இதெல்லாம் தாண்டி 49 வயது இளைஞன். நீங்கள் திமுகவுக்கு கட்சியை ஆரம்பித்து ஆட்சிக்கு வந்து 50 வருஷம் ஆச்சு. அதிமுக ஆட்சிக்கு வந்து 77, அதில் ஒரு 25, இதில் 25, 50 வருஷம் ஆச்சு. இவர் 50 வயதை நிறைவடையாத இளைஞன். இந்த 4-5 பேர் நீங்கள் கடலில் நீத்த முடிக்கிறாங்க. கப்பலாக மாறி இருக்கு, போட்டாக மாறி இருக்கு, திமிங்கலமாக மாறி இருக்கு. இதில் எப்படி இந்த விஜய் வருவார்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. இது மட்டும் இல்லை, இந்த மக்களுக்கு அரசியலை பார்க்குற அத்தனை பேருக்கு சந்தேகம். இப்போது திமுகவில் ஆர்எஸ் பாரதி இருக்கார். ஒரு அறிக்கை விட்டார்னா ஒரு வாரம் ஓடுது. இந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமி மீடியாவை சந்திக்கிறதுக்காகவே ஜெயக்குமார் வச்சுருக்கார். ஜெயக்குமார் ஒரு அறிக்கையை விட்டார்னா அது ஒரு 4 நாள் ஓடுது. அண்ணாமலை டெய்லி விட்டுட்டே இருக்கார், அறிக்கை பாம் போட்டுகிட்டே இருக்கார். திமுக மீது ஃபைல்ஸ் 1, ஃபைல்ஸ் 2, ஃபைல் இப்படி 10 ஃபைல்ஸில் ஓடிட்டு இருக்கு. இப்படி இதுதான் தமிழ்நாடு அரசியல் களம். இந்த அரசியல் களத்தில் அபுல் பேபி விஜய் என்ன பண்ணுவார்? ஒரு விஜயகாந்த் மாதிரி பண்ணுவாரா? அசம்பிளியில் தொலைச்சு சின்னசாமியை, ஜெயலலிதாவை உண்டிலில் பண்ணிடுவோனைய இந்த தில்லு அவர் பண்ணுவார். சினிமாவில் 4 பேர் அடிக்கிறாரு, 5 பேரை குத்துறாரு. ஆனால் அரசியலில் இது சாத்தியமா? விஜயகாந்த் விஜயகாந்த் ஐசியூக்கு போகும்போது அவர் தான் ஐசியூக்கு போயிடுச்சு. ரஜினி வர்றேன்னு 77 3 முடிச்ச படத்தில் பார்த்த ஆட்கள் எல்லாம் எனக்கு நிறைய நண்பர் இருக்கான். ரஜினி ரசிகர் பண்ணுறமா இருந்தவங்க பூரா இப்போ குச்சி ஊனிட்டு போகிறான், நடக்க முடியாமல். என்னையாச்சு, எல்லாருக்கும் 50-55 வயசு தாண்டி போச்சு. எம்எல்ஏ ஆகலாம், எம்பி ஆகலாம், ரஜினி ரசிகர் பண்ணுறது தாண்டா அரசியல். சேப்பாக்கத்தில் பார்த்தேன், ரஜினியின் ஆதரவற்ற வேட்பாளர் அண்ணன் டாக்டர் மு. கலைஞர் கருணாநிதி. எப்போயா ரஜினி அரசியலுக்கு வந்தார், எப்போ கருணாநிதி அரசியலுக்கு வந்தார்னா, ரஜினி ரசிகர்கள் பூரா ரஜினி கொடியை பிடிச்சிட்டு திமுக வாக்கு கேட்டதெல்லாம் பார்த்தோம் ஒரு 10-20 வருஷத்துக்கு முந்தி. இப்படியான களம் தமிழ்நாடு களம். நீங்கள் அண்ணா தான் சொல்லுவார், நான் ஆட்சி கட்டிலுக்கு வருவதற்கு எங்களை வண்ண பூக்கள் பூத்து குலுங்கி நறுமணத்தோடு எங்களை வரவேற்று விடவில்லை. நாங்கள் இந்த ஆட்சி கட்டில் இந்த நாற்காலிக்கு வர்றதுக்கு கண்ணாடி, முள்ளு, சில்லு, இப்படி பல போராட்டங்கள் நடந்து எங்கள் காடு பூரா ரத்தம் வடிஞ்சு அந்த பாதை, முள் கிரீட பாதை, அதில் தடுமாறி தான் வந்து சேர்க்கும்போது அவர் அண்ணா அந்த உழைப்பினுடைய வழி இறந்தே போயிட்டார். 2 வருஷம் கூட ஆட்சியில் இருக்க முடியல அண்ணாவால். இப்படியெல்லாம் இந்த களமெல்லாம் விஜய்க்கு தெரியுமா? இப்போ வந்துடுவாரு. அப்படிதான் கடந்த அவங்க கூட்டத்துல கூட எப்படி இந்த மக்களவை தேர்தலுக்கு முன்னால வந்துடணும், கட்சி ஆரம்பிச்சிடணும் அப்படின்னு பேச்சு நடந்ததா இருக்கு. இந்த மக்களவை தேர்தலுக்கு இன்னும் 3 மாசம் தான் இருக்கு அதிகபட்சம். இதுக்குள்ள கட்சி ஆரம்பிச்சு தேர்தலை போட்டிடுற அளவுக்கு விஜய் சக்தி வாய்ந்தவராக இருப்பார்னு நினைக்கிறீங்களா? இல்ல, இப்போ அவருக்கு இந்த அரசியல் என்பது மிக எளிதானதாக அவருக்கு சொல்லப்பட்டிருக்கு. யார் சொல்லியிருப்பாங்க? யார்? புஷி ஆனந்த், சுற்றி இருக்கிற பஸ்ஸி ஆனந்த் தான் சொல்லியிருப்பாங்க. அவருக்கு தெரியாதா? தெரியல. நீங்கள் சரத்குமாருடைய நிலைமை எடுத்து பார்த்துங்க. சரத்குமார் நீங்கள் ரொம்ப பெரிய கதாநாயகன், மிகப்பெரிய எல்லாம் ஹிட்டு ஓடிட்டே இருந்தது. சமத்துவ மக்கள் கட்சின்னு ஒரு கட்சி ஆரம்பித்தார். அந்த கட்சி திருமங்கலத்தில் கடைசியாக 786 ஓட்டு வாங்குச்சு. நீங்கள் சொந்த ஜாதி கூட ஓட்டு போடலை. சமத்துவ மக்கள் கட்சி, நாடா மக்கள் கட்சின்னு ஏதாவது பேர், சொந்த ஜாதியே ஓட்டு போடாமல் திருமங்கலம் பை எலெக்ஷனில் சொந்த சாதி வேட்பாளர் ஒருத்தர் சுயேட்சா நின்று 1800 ஓட்டு வாங்குறாங்க. இவர் அமைப்பு ரீதியாக வந்து 700-800 ஓட்டுனா அங்கே நிறுத்துகிற கேண்டிடேட் வேறு சமூகத்தை சேர்ந்தவர். அதனால் சரத் இப்போ அரசியலே இல்லை. எம்பியாக இருந்தார், ஜெயலலிதாவுக்கு நெருக்கமாக இருந்தார், கருணாநிதி நெருக்கமாக இருந்தார், திருச்செந்தூர் நாடாளுமன்ற உறுப்பினர், டெல்லிக்கு போனார், ஒரு கட்சி வச்சுருக்கார். இப்போ சரத்குமாரை பூத கண்ணாடி வச்சு தேட வேண்டியதாக இருக்குது. இதே நிலைமை விஜய்க்கு வந்துடக்கூடாது என்பது தான் பெரும்பான்மையுடைய கருத்து. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, அரசியல் என்பது 2 பெரிய மலை, இமயமலை, ஆல்ப்ஸ் மலை, நடுவில் அண்ணாமலை, இப்படி பல மலைகளை கடந்து தான் நீங்கள் நாற்காலிக்கு போகணும், தலைமைச் செயலகத்துக்கு போகணும், முதலமைச்சர் நாற்காலிக்கு போகணும். இது விஜய்க்கு அவ்வளோ எளிதாக இருக்குமா
நீங்கள் அவர் குடும்பத்துக்கே அதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லை. அவருடைய மனைவி, மகன், அப்பா, அம்மா, மாமனார், லண்டன் மாமனார், மாமியார், இவங்களுக்கே அதில் உடன்பாடு இல்லை. எல்லாத்தையும் கொண்டு காசெல்லாம் விட்டுட்டு சினிமா மார்க்கெட்டு விட்டு தெருவில் வர போகிறாருன்னு தான் அவங்க சுற்றம் முழுக்க. நீங்கள் விஜயோட நீங்கள் தொடர்ந்து ஆலோசனையில் இருக்காங்க. இருந்தாலும் விஜய் ரசிகர்களுடைய வலியுறுத்ததின் பேரில் நாடாளுமன்ற தேர்தல், அப்புறம் எங்களுக்கு எடப்பாடி சொல்கிறது போல் 2026 தான் எங்கள் இலக்கு. ஏன்னா நேர முதலமைச்சர் நாற்காலி ஆயிடுவாரா? கொட்டிவாக்கம் டு கோட்டை போயிடுவாரா? வாய்ப்பு இல்லை. ஆனால் இப்போ நின்னார்னா என்ன ஆகும்? இப்போ இந்த மக்களவை தேர்தல் நிற்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? என்னை பொறுத்தவரை விஜய் அரசியலுக்கு வர்றேன்னு ரஜினி மாதிரி சொல்லிகிட்டே இருப்பார். 500 கோடி ரூபா பட்ஜெட் ஒரு படம், 100 கோடி ரூபா சம்பளம், இதுதான் நடக்குமே தவிர கண்டிப்பாக அரசியலில் கடும் சொல்லை பேசக்கூடிய கேரக்டர் விஜய் இல்லை. பேசினா தான் அரசியல் நிற்க முடியும். தமிழ்நாட்டு அரசியலில் கடும் சொல்ல பேசினா தான், கடுமையான அறிக்கை கொடுத்தா தான் நீங்கள் இளைஞர்களை எழுச்சி கொண்டு வருவான். அதுதான் தமிழ்நாடு அரசியல். அவர் பேசினாவே திரும்பி பார்க்குறாங்களே. அவர் ஒரு கூட்டத்துக்கு போனால் ரசிகர் கூட்டம் அப்படியே கூடியிருது, செல்ஃபி எடுக்கிறாரு. இல்லை, எல்லாம் எடுக்கிறாங்க. அவர் சினிமா நடிகராக தான் பார்க்குறாங்களே தவிர அரசியல்வாதியை அந்த கூட்டம் பார்க்கறது இல்லை. திரைப்படம் என்பது வேறு, அரசியல் என்பது வேறு. ரெண்டுக்கு பெரிய வடதுருவம் தென் துருவம் இடைவெளி. அவருக்கு ஒரு இடம் இருக்குல்ல. இப்போ திமுக அதிமுக எல்லாம் இருந்தபோது அவருக்கு ஒரு இடம் இருக்குல்ல. இல்லை, அது இடத்த நிரூபிக்கணும். நீங்கள் இப்போ கமலஹாசன் வந்தார், 4% ஓட்டு வாங்கினார், பரபரப்பாக இருந்தது. இப்போ வாங்கின பிறகு இப்போ எல்லாரும் அவன் கிளம்பி வேறு கட்சிக்கு போயிட்டாங்க. ஒரு திரும்ப இல்லை. அவருடைய போர்ப்படை தளபதி கோயம்புத்தூர் மகேந்திரன், அவர் தான் கமலஹாசனை கொண்டு போய் கோயம்புத்தூர் நிற்க வச்சார். அவர் சொந்த ஊர் பரமக்குடியிலையோ இல்லை ஆழ்வார்பேட்டையில் நிற்க வைக்கல, எங்கே கூட்டி நிற்க வச்சார். சொந்த செல்வாக்கு மகேந்திரனுக்கு தான். நீ நில்ல தலைவராக நான் ஜெயிக்க வச்சு தூக்குறேன்னாரு. அங்கே தான் கொண்டு அவர் தான் செலவு பண்ணார், எல்லாம் பண்ணார். கடைசி இப்போ அவரே திமுக போயிட்டார். இப்போ ஆளே இல்லை. கமலஹாசனுக்கு 4% இப்போ எலெக்ஷன் நின்னாருன்னா 0.4% விஜயகாந்த் கட்சி மாதிரி வருமானே சந்தேகமாக இருக்குது. அரசியல் என்பது நீங்கள் மக்களை உணர்ச்சியை தூண்டணும், அதுதான் அரசியல். சினிமாவில் வேணால் விஜய் அரசியல் உணர்ச்சியை தூண்டுவாரை தவிர அரசியலில் அதிமுக போட்டு தாக்கணும், திமுக உதயநிதி போட்டு தாக்கணும், அண்ணாமலைக்கு ஒரு அறிக்கை கொடுக்கணும், சிபிஎம்முக்கு ஒரு அறிக்கை, சிபிபி எல்லாத்துக்கும் கலந்து அரசியல் கொடுத்துட்டே இருக்கணும். கொஞ்சம் 1 மணி நேரம் அறிக்கை வரலைன்னா விஜய் கட்சி முடிஞ்சு போச்சுருவான். ஆனால் இங்கே எல்லாத்தையும் எதிர்க்கக்கூடிய சக்தி இருக்குங்கிறதுனால தானே மெதுவாக ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கிறாரு விஜய். ஏன்னா ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கிறதுக்கு 25 வருஷம் ஆகி போச்சே. அவங்க அப்பா எப்போ கட்சி ஆரம்பித்தார், பதிவு பண்ணார். விஜயை அவங்க அப்பாவோட ஒரு தந்தை மகன் உறவை விட உலகத்தில் ஒரு உறவே இல்லை. தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. விஜய் ஒரு பெரிய அரசியல்வாதியை கொண்டு வந்தாலான்னு முடிவு பண்ணி தான் ஒரு கட்சியை பதிவு பண்ணார். அப்பா மகனுக்குமே சண்டை, கட்சியை கலைச்சிட்டு அவர் மகனோட தொடர்பு இல்லைக்கு வெளியிலேயே போயிட்டார். அப்போது இந்த ஸ்டார்டிங் பாயிண்டே சரியில்லையே. அப்பாவோட ஒரு நல்ல ஆலோசனை உலகத்தில் யாராவது கிடப்பானா? அப்போது அதையே அவர் சரியாக பயன்படுத்தலைன்னா எனக்கு இனி அவர் எதை சரியாக பயன்படுத்துவார்? இந்த சந்தேகம் ரசிகர்களுக்கு இருக்குது, மக்களுக்கு இருக்குது. ஆனால் ஒரு கூட்டணி அமைப்பாரா, கட்சி ஆரம்பிச்சாருன்னா இல்லை தனியாக நிற்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. என்ன பண்ணுவார்னு நினைக்கிறீங்க? இல்லை, கூட்டணி சேர்றதுக்கு உங்களுடைய எத்தனை சதவீத வாக்கு வங்கி இருக்குன்னு நிரூபித்தா தானே கூட்டணி வருவாங்க. இப்போ விஜயகாந்த் தலைமையில் ஒரு கூட்டணி நடந்தது. கோயம்பேட்டில் போய் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்களை துண்டை விரிச்சு படுத்து கிடந்தான். சிபிஐ உலக தொழிலாளர்களே ஒன்று கூடுங்கள். இந்த கம்யூனிஸ்ட் கட்சி எங்கே போய் படுத்து கிடந்தது? விஜயகாந்த் கோயம்பேட்டில் போய் கிடந்தது. காரணம், அவருடைய வாக்கு வங்கி நிரூபித்தார். 11% வாக்கு வங்கி. மக்கள் நல கூட்டணி 14% வாக்கு வங்கி. தமிழ்நாட்டு மக்கள் தொகையில் 75 லட்சம் பேர் அந்த கூட்டணிக்கு ஓட்டு போட்டான். அந்த மாதிரி நிரூபித்தா தான் விஜய்க்கு கூட்டணி சேருவதற்கு ஆட்கள் வருவாங்களே தவிர, நீங்கள் கட்சியே ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி கூட்டணி, முதலமைச்சர் நாற்காலி, பிரதமர் நாற்காலி, உள்துறை, பிடபிள்யூ துறை, இது எப்படி நடக்கும்? வாய்ப்பே இல்லை. இப்போ விஜய் ரசிகர் மன்றத்தில் இருக்கிற பூரா அடுத்து இவர் பிடபிள்யூ, இவர் ஹைவேஸு, இவர் ரெவென்யூ, இப்படி பேசிகிட்டு இருக்காங்க. எப்படி சாத்தியம்? புஷி ஆனந்தை தவிர வேறு யாரையுமே விஜய்க்கு அடுத்து புஷி ஆனந்த். 2 புஷி ஆனந்த் அரசியல் காங்கிரஸ் அரசியல், பாண்டிச்சேரி அரசியல். தமிழ்நாட்டில் காங்கிரஸ் காலாவதியாகி 50 வருஷம் ஆயிடுச்சு. காமராஜராலேயே காங்கிரஸை காப்பாற்ற முடியல. 67ஓட காங்கிரஸ் கதை முடிஞ்சு போச்சு. இப்போ இன்னொரு காங்கிரஸ்கார் புஷி ஆனந்த் காங்கிரஸில் எம்எல்ஏவாக இருந்தவர் தான். அவருக்கு தெரிஞ்சது பூரா காங்கிரஸ் அரசியல் தான்.
பாண்டிச்சேரியில் 10 லட்சம் பேர் தான் இருக்கான். அவர்களுக்கு எப்படி வேணால் அரசியல் பண்ணிடலாம். பாண்டிச்சேரி குடிமக்களுக்கு பூரா அரசியல் தெரியும். குடித்தனமாக இருப்பான் பாண்டிச்சேரி. அதனால் தமிழ்நாடு களம் அப்படி இல்லை. தமிழ்நாடு நீங்கள் பாண்டிச்சேரி மொத்தமாக ஒரு 5000 பேர் ஓட்டு போட்டால் எம்எல்ஏ ஆகிடலாம். 5000 குவார்டர் பாட்டில் அடுக்கி வச்சிங்கன்னா சரி, 5000 டெய்லி 5000 குவார்டர் பாட்டில் இருந்ததுன்னா அங்கே அதான் அரசியல். வருவான், ஆளுக்கு ஒரு குவார்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பான். இப்படி தேர்தல் அறிவிச்சு 30 நாளில் 30 குவார்டர் பாட்டில் 30 × 5000 ஜெயிச்சாச்சு. எனக்கு தெரிஞ்சு பல பேர் அப்படி தெரியும் எனக்கு. ஆனால் இது இங்கே அப்படி இல்லை. புஷி ஆனந்த் எம்பி வரும், புஷி ஆனந்த் எம்பி ஆவாரா, எம்எல்ஏ ஆவாரா, இதெல்லாமே எதிர்கால அரசியலில் எப்படி இருக்குன்னு முதல்ல களத்தில் நின்று அதை நிரூபிக்க வேண்டிய தேவை இருக்குது விஜய்க்கு. அப்போது முதல் களமே நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தால் கண்டிப்பாக மிகப்பெரிய அடி வாங்கும் விஜயுடைய அரசியல். சட்டமன்ற தேர்தலுக்கு நீங்கள் மக்கள் ஓட்டு போடுவான். எங்கே சட்டசபைக்கு போகிறக்கு. டெல்லி அரசியல் இப்போ பூரா மக்கள் பூரா மோடி மேலே கோபமாக இருக்கான். திராவிட இயக்கம் அதை அப்படியே அறுவடை பண்ணும். ஒரு முஸ்லீம் கூட விஜய்க்கு ஓட்டு போட மாட்டாங்க. எல்லாம் மோடியை ஒழிக்கிறதுல முழு நேரமாக இருக்காங்க. அதே போல் கிறித்துவர்கள் வந்து அபாய கட்டத்தில் இருக்கோம் அப்படி கிறித்துவர்கள் பூராமல் இப்போ திமுக காங்கிரஸ் சிறுத்தை கூட்டணிக்கு தான் விழுகும். அடுத்து நீங்கள் தலித் மக்கள் 3 காசே கொடுக்காம எல்லாம் உணர்ச்சி பூர்வமாக ஒரு 3 லட்சம் பேர் அங்கே கூடியிருக்கான் திருச்சியில் திருமாவளவனுக்கு. அப்போ இவர்கள் ஒரு ஓட்டு கூட விஜய் கொடுக்காது. எல்லாமே வந்து தலித்துக்கு எதிரான அரசியல், பிஜேபி அரசியல். அந்த அரசியலை நீங்கள் காலி பண்ணணும். அதனால் தலித்து வாக்கு வங்கி விஜய்க்கு வராது. அப்போ எந்த வாக்கு வங்கி வரும்? விஜய் ரசிகர் பண்ணுறோம். என்ன அஜெண்டா வச்சிருக்கு? இவங்க எல்லாரையும் பிடிக்காதவங்க விஜய்க்கு ஓட்டு போடலாம்ல. எல்லாரையும் பிடிக்காத 30% யாருக்கும் ஓட்டு போடாத ஆட்கள் 30% இருக்கான். ஏன்னா 70% தான் ஓட்டு போடாகுது ஒட்டுமொத்தமாகவே தமிழ்நாட்டில், இந்தியாவிலேயே. ஆனால் இந்த 30% என்ன அஜெண்டா வச்சுருக்கீங்க? என்ன கொள்கை வச்சுருக்கீங்க? தமிழ் தேசியமா, திராவிடமா, இல்லை கம்யூனிசமா, இல்லை காங்கிரஸா, பிஜேபியா? உங்கள் அஜெண்டா என்ன? ஒன்றுமே தெரியலையே. லியோ படத்தில் ஒன்றும் தெரிஞ்சுக்கவே முடியலையே. எம்ஜிஆர் அப்படியா இருந்தார். எம்ஜிஆர் ஒரு படம் வந்தால பின்னால் திமுக ஓடி வரும். அது அரசியலில் அண்ணாவை முதலமைச்சர் ஆகிச்சு. விஜய் படத்தில் எந்த பாலிசியே இல்லையே. நீங்கள் கொக்கோ கோலா கார்பரேட் நிறுவனத்தை எதுக்குறாரு சினிமாவில். சினிமா முடித்தோடனே ஷூட்டிங் போய் அங்கே 1 கோடி ரூபா வாங்கிட்டு கொக்கோ கோலா விளம்பர ஏஜெண்டாக தாம்பரம் தண்ணியை போல திருடணும்னு சப்போர்ட்டாக இருக்கார். இது எப்படி? இது அரசியலா? இந்த அரசியல் இங்கே எடுபடாது. மக்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப விழிப்பாக இருக்கான். சாதாரண வயசான பாட்டி கூட ஃபோனை ஆண்ட்ராய்டு ஃபோன் வாங்கி வச்சுட்டு தட்டி பார்த்துட்ருக்கு. மோடி என்ன பண்ணுறாரு, அமித்ஷா என்ன பண்ணுறாரு, 75 வயசு பாட்டி பார்க்குது இந்திய அரசியலை, உலக அரசியலை. அப்போது இன்னைக்கு விஞ்ஞானம், நீங்கள் ஹோசிமின் தான் சொல்லுவார். மரணம் அடைகிற பொழுது ஹோசிமினுடைய அறிக்கை என்னென்னா, புரட்சியாளர்களே புரட்சிக்கு விஞ்ஞானத்தை பயன்படுத்துங்க. காட்ட போய் ஒளிஞ்சிட்டு போராடாதீங்க. நக்சல் பாரிகளை சொன்ன மாதிரி எல்லாமே விஞ்ஞானமயப்படுத்தப்பட்டு நீங்கள் புரட்சியை முன்னெடுங்க, மக்களுக்கு எடுக்கணும். அந்த மாதிரி இப்போ ஹோசிமின் அன்னைக்கு சொன்னது இன்றைக்கி எல்லாம் வயசான பாட்டி இருந்து தாத்தா வரைக்கும் எது வச்சு பார்த்துட்டு இருக்காங்க, லைவாக பார்த்துட்டு இருக்கா. செல்ஃபோனை தட்டி எல்லாம் இப்போ தான் வந்து நீங்கள் 200 ரூபா கொடுத்தீங்கன்னா அன்லிமிட்டட் இது கொடுத்துட்றான், டேட்டாஸ் கொடுத்துட்றான். எப்போ வேணால் பார்த்துக்கலாம். தூங்குற நேரத்தை வர முடிக்கிற நேரம் பூரா வீட்டில் தாத்தா பாட்டி பூரா பார்த்துட்டு இருக்கான். இதில் விஜயோடைய அஜெண்டா என்ன? தமிழ் தேசிய அரசியலா? சீமானுக்கு ஒரு 7% கிடைச்சிது. திராவிட அரசியலா? 20% திமுக அண்ணா திமுக நிலுவையில் வச்சுருக்கு. தேசிய அரசியலா, காங்கிரஸ் அரசியலா, கம்யூனிஸ்ட் அரசியலா, இல்லை வைகோ மாதிரி புலி அரசியலா, இல்லை எலி அரசியலா? என்ன அரசியல் விஜய்? ஒன்றுமே தெரியாமல் ரஜினி சொன்ன மாதிரி அரசியல் வந்துடுவார். அவரே சொல்லுவார், நான் வருவேன், லேட்டஸ்ட்டாக வருவேன். இன்னும் தேடுறான். 77 வயசாச்சு, இன்னும் லேட்டஸ்ட்டே ஆளை காணா, லேட்டாக காணா. என்னையான்னு கேட்டால், நான் இமயமலைக்கு போயிட்டுருக்கையா, நேராக யோகி ஆயிரத்தினால போய் நெடுஞ்சாங்களே விழுகிறார். என்னையா இங்கே தான் அரசியலே இருக்கு. இப்போ அவர் யூபி போயிட்டார். இப்படி விஜயை பொறுத்தவரை விஜயினுடைய தமிழ்நாடு மக்களை ஈர்க்கக்கூடிய கொள்கை என்ன? நீங்க முக்கியமா முதல்ல சொன்னது உங்களுக்கு பதில்ல பணம் எல்லாம் காலி பண்ணிடுவாரோ அப்படின்னு குடும்பத்தை என்ன பயப்படுறாங்க அப்படின்னு. ஆமா, ஒருத்தர் அரசியல் வந்தாருனாவே பணம் வந்து குவிஞ்சிரும், நிறைய பேர் பணம் கொடுப்பாங்க. விஜய்க்கு அந்த மாதிரி பணம் உதவி வெளியிலிருந்து கிடைக்க வாய்ப்பு இருக்கா?
இல்லை, அதாவது முதல்ல வந்து விஜயகாந்த் அரசியல் கட்சி பதிவு பண்ணி தேர்தல் நின்று ஃபஸ்ட்டு ஷார்ட்டாக 6% ஓட்டு வாங்குறாரு, எம்எல்ஏவாக போகிறார். இதுக்கு பிறகு தான் சரியா நம்ம ஆள் இவர் திமுக அதிமுக மாற்ற வருவார். அதன் பிறகு தான் நீங்கள் பணமெல்லாம் குவிய ஆரம்பிச்சுது. அதை நீங்கள் நிரூபிக்க வேண்டிய, பணம் கொடுக்குறவனுக்கு என்ன லாபம், அதை நீங்கள் நிரூபிக்க வேண்டிய தேவை இருக்குல்ல. நிரூபித்தா தான் தொழிலதிபர் கொண்டு வருவான். நீங்கள் யாருன்னே தெரியாமல் தொழிலதிபர் எப்படி வருவான்? ஒரு தொழிலதிபர் உங்களுக்கு ஒரு 1 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணான்னா அவன் ஏதாவது ஒரு லைசன்ஸ் வாங்குறதுக்கு பார்ப்பான். இதை இப்போ டெல்லி அரசியல் எப்படின்னு கேட்டிங்கன்னா, அம்பானி, ஆதானி, சிங்கானி, டாடா, பிர்லா, கோயங்கா, மகேந்திரா எல்லாமே ஒரு 50 எம்பிக்கு செலவு பண்ணி வச்சுருப்பான். இந்த 50 எம்பிக்கள் இந்த கட்சி இந்த ஆட்களுக்கு விசுவாசமாக இருப்பான். இந்த தொழில் நிறுவனத்துக்கு ஏதாவது இடைஞ்சல் பண்ணாங்கன்னா 50 எம்பி கத்துவான், கவர்மெண்ட்டே கவுத்துருவான். இதுதான் இந்திய அரசியல். இது ஒரு கார்பரேட் அரசியல். அதுபோல் விஜய்க்கு அப்படி என்ன கார்பரேட் பேக் பண்ணோம்னா இவர் யாரை நோக்கி போகிறாரு? இப்போ நீங்கள் அரசியல்வாதியை விட கார்பரேட் ரொம்ப கணக்கு போட்டு செய்வான். அப்போது விஜயினுடைய அடையாளமே யாருக்குமே தெரியலையே. இவர் என்ன கொள்கை வச்சுருக்காரு, யாருக்கு எதிரி, யாருக்கு நண்பன், மக்கள் எந்த வகையான மக்களை அவர் ஈர்க்க போகிறார், இந்த மாதிரி எதுவுமே தெரியல. வர்றாருன்னா கடைசியாக ஜெயலலிதாவை பார்ப்பதற்கு போகிறாரு, கொடநாடு போகிறாரு. கொடநாடு போய் நீங்கள் தலைவா படம் ரிலீஸ் ஆகுது, டைம் டு லீட்ஸ், தலைமை தாங்க நேரம் வந்து விட்டது. ஜெயலலிதா நீ தலைமை தாங்கன்னு நான் வீட்டுக்கு போகிறதான் வச்சுக்கிறேன்டா உன்னை வேலை. என்ன பண்ணிச்சு அந்த அம்மா? அப்பாயின்மெண்ட் கொடுத்து வர சொல்லிச்சு கொடநாட்டுக்கு. கொடநாட்டில் போய் நீங்கள் ரோல்ஸ் ரைஸ் காரில் போய் நிற்கிறாரு. அவன் அங்கே இறந்து போன ஓம் பகதூர் நேபாளி குறுக்கா சோடுதாவ் அந்த பக்கம் போய் வழியில் நிற்காதங்கிறான். அப்போ நீ என்ன பண்ணியிருக்கணும் விஜய்? என்னை அப்பாயின்மெண்ட் கேட்டேன், சிஎம் வர சொன்னாங்க கொடநாட்டுக்கு. கொடநாடு வந்தால் இந்த 15,000 ரூபாய் சம்பளம் வாங்குற ஓம் பகதூர் நேபாளி குறுக்கா வச்சு என்னை விரட்டுறாங்கன்னு அங்கேயே பற்ற வச்சிருக்கணும், அங்கேயே ப்ரெஸ்ஸை மீட் பண்ணியிருக்கணும். ஜெயலலிதா வெளியே வந்திருக்கு, இவர் உள்ளே போக வேண்டியதில்லை. அதை செஞ்சுருந்தா விஜய் இன்னைக்கு ஒரு 50 எம்எல்ஏ இருந்திருப்பான். என்ன பண்ணார்? அப்படியே அமுல் பேபி மூஞ்சியில் அப்படியே அழுது வலிஞ்சிட்டு அதே ரோல்ஸ் ரைஸ் காரு BMW பென்ஸ் ஏறி வந்துட்டார். என்ன பண்ணியிருக்கணும்? அரசியல் என்பது அதிரடி ஆட்டம், அதான் மக்கள் ஏற்றுக்குவான். விஜய்க்கு அவர் சினிமாவில் அதிரடியாக சண்டை பிடிக்கிறாரே தவிர நிஜ வாழ்க்கையில் அரசியல் என்பது அப்படி அல்ல. இந்த தேர்தல் வரும்போது கிளைமாக்ஸ் காமிச்சார் வரணும் இல்லை. தேர்தல் என்ன கிளைமேக்ஸ் காமிப்பாருங்கன்னு கிளைமாக்ஸாக இருக்க, கிளைமாக்ஸில் இருக்க என்ன கிளைமேக்ஸ் காமிப்பார்? என்ன அதிரடி அறிக்கை விட போகிறாரு? இதை மக்களுக்கு ரகசியமாக வச்சுருக்காரு. அரசியல் என்பது அண்ணாமலை பண்ணுறாரு, அதுதான் அரசியல். ஓட்டு போடுறதுக்கு ஆளே இல்லை. திமுகவில் கூட்டணியில் இருக்கணும், அதிமுக கூட்டணியில் இருக்கணும். சேர்ந்தா தான் பிஜேபி அரசியல் 25 வருஷமா 30 வருஷமா. எப்போ நீங்கள் 98 ஜெயலலிதா ஆட்சியை கவுத்துட்டு வந்த பிறகு கருணாநிதி சேர்ந்தார். அதுக்கு பிறகு தான் பிஜேபி தமிழ்நாட்டுக்கு அடையாளம். அது பிறகு பிஜேபி என்ன தெரியாது. ஆனால் இன்னைக்கு பிஜேபி அண்ணாமலை டெய்லி திமுகவுக்கு அதிமுக எதிர்த்து அறிக்கை விட்டுட்டே இருக்கார். இதுதான் அரசியல். மக்கள் என்ன நினைக்கிறான்? அண்ணாமலையும் வரலாற்றில் தேவையான்றான், அண்ணாமலையோ வரலாற்றில் தேவைங்கிறான். அப்போது விஜய்க்கு என்ன இடம் இருக்குது? எந்த இடம்? ஆனால் இப்போ இருக்கிற எல்லா தலைவர்கள் விட விஜய் ஒரு சினிமா நடிகருங்கிற ஒரு வகையில் மக்கள்கிட்ட செல்வாக்கு அதிகமாக இருக்குது, முகம் பிரபலமான முகம், எல்லோருக்கும் தெரிந்த முகம், ஏதோ அரசியலை பண்ணிடுவார் போல இருக்குங்கிற நம்பிக்கையை கொடுக்குறாருல்ல. இல்லை, அது ஒன்று தான் அவருக்கு இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட். அது மட்டும் பத்தாது. நீங்கள் அண்ணா கட்சி ஆரம்பித்த பிறகு சொன்னார், தம்பி உன் தங்க முகத்தை காமி, நான் பார்த்துக்கிறேன் மீதினார். அறுவடை பண்ணுறதுக்கு அன்னைக்கு அண்ணா இருந்தார். எம்ஜிஆருடைய தங்க முகத்தை காமிச்சு ஊராக அதை பூரா வாக்குப்பெட்டிகள் வந்து விழ வச்சார். இப்போ அது போன்ற அரசியலை அண்ணா அதிரடி அரசியல் பண்ணுவார். ஆரிய மாயை, திராவிட அரசியல், அண்ணாவுடைய பாலிடிக்ஸு. அண்ணா எங்கேருந்து வந்தார்? பெரியார்கிட்டருந்து வந்தார். கருப்பு சட்டையை கடன் வாங்கிட்டு வந்து இருக்கணும் அப்புறம் கழட்டிட்டார், அது வேறு விஷயம். ஆனால் அந்த அண்ணா தான் எம்ஜிஆரை அரசியல் மயப்படுத்தினார். அதுபோல் விஜய்க்கு எதுவுமே இல்லையே.
விஜய் வந்து யாருக்கு அச்சுறுத்தல்? நீங்க பல பேரை சொன்னீங்க, பல கொள்கைகளை சொன்னீங்க. சீமானுக்கா, இல்ல திமுகவுக்கா, உதயநிதிக்கா, எடப்பாடிக்கா, யாருக்கு அச்சுறுத்தலா இருக்கும்? இல்லை யாருக்கு அச்சுறுத்தலாக இருப்பாருன்னு அவர் இன்னும் ப்ரூஃபே பண்ணலையே. நம்ம இல்லை நம்ம ஒரு ஜோசியம் பார்க்க முடியாது. அவரு என்னுடைய அரசியல் தமிழ் தேசிய அரசியல் அப்படின்னா மக்கள் இன்னைக்கு இளைஞர் பூரா சீமான் இருந்து 10% அப்படியே போயிடுவான். இப்போ சீமான் தான் தம்பி என்கிட்ட வருவார், தம்பி இவர்கிட்ட வர்றார், இவர் தம்பிகிட்ட போகிறாரு தெரில. அப்போ அது சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் விஜயுடைய அரசியல் திராவிட இயக்கத்தின் மீது இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு மக்களுக்கு ஒரு வெறுப்பு வந்துருச்சு. அப்போ தமிழ் தேசிய அரசியல் தான் என்ற அரசியல் சொல்ல மாட்டேங்கிறாரு. சொன்னால் அது ஈர்க்கப்படும், பார்க்கப்படும், கேட்கப்படும். நீங்கள் இவருடைய அரசியல் என்ன? நீங்கள் புஷி ஆனந்தும் சொல்ல மாட்டேங்கிறாரு, விஜய் சொல்ல மாட்டேங்கிறாரு. ஆனால் அரசியலுக்கு வர்றேன்னா உங்களுடைய அரசியல் என்ன ஸ்டாண்டு? முதல்ல காசு கொடுக்க வேண்டாம்னு சொல்றாரு. ஓட்டுக்கு காசு கொடுக்காதீங்க அப்படின்னு ஒரு கூட்டத்தில் மாணவர்கள்கிட்ட பேசினாரு. நல்ல விஷயம்தான் சொல்றாரு. அம்பேத்கரை படியுங்கள், பெரியாரை படியுங்கள், எல்லாம் படிங்கன்னு தான் சொல்றாரு. இவர் புத்தகத்தை வாங்கி தலைக்கு வச்சு படுத்துடுறாரு. அம்பேத்கரை படிக்கிறதுக்கே 49 வயசு ஆகுது. ஏற்கனவே படிச்சிருப்பாரு. இல்லை இப்போ தான் சொல்றாரு, நான் இப்போ தான் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன்னு இருக்காரு. ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்றாரு. அப்போது அம்பேத்கரும் பெரியாரையும் 49 வயசில் படித்து 59 வயசில் அரசியலுக்கு வந்தா தமிழ்நாடு களம் அப்படி அல்ல. தமிழ்நாடு களம் வந்து சூடாக இருக்குது. இந்த சூடாக இருக்கக்கூடிய அரசியலில் விஜயினுடைய சூடான அரசியல் எதை நோக்கி போகும் என்பது தான் கேள்வி. அந்த வழியை அவர் வெளியில் சொன்னார்னா, இது தமிழ் தேசிய அரசியல் சொன்னார்னா பிஜேபி பழைய வசூல்லாம் பண்ணிடுவான், பழைய ரைடெல்லாம் பண்ணிடுவான், பழைய படத்து கணக்கெல்லாம் கேட்பான். ஏன்னா தமிழ் தேசியம் என்பது தமிழர்களை ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு அரசியல். இந்த அரசியலை விஜய் செய்கிறாருன்னு தெரிஞ்சதுன்னா டெல்லி அரசியல் சூடாயிரும். ஏன்னா இப்போ இங்கே இருக்கிற பிளாட்ஃபார்ம் தமிழ் தேசிய அரசியல், தமிழர்களுக்கான அரசியல். அது சீமானே இப்போ சொல்கிறதில்லை. சீமானை இப்போ அடக்கி வாசிக்கிறார். சீமானுடைய வேகம் கட்டுப்படுத்தப்பட்டது. எப்படி? பிஜேபியால் கட்டுப்படுத்தப்பட்டது, அதிமுகவால் விலைக்கு வாங்கப்பட்டது, திமுகவால் பர்ச்சேஸ் பண்ணப்பட்டது. இப்படி பல அரசியல் அழுத்தம் நடக்குது. ஆனால் இதை தாண்டி விஜய் ஒரு சக்தி. அதில் மாற்று கருத்தில் நீங்கள் விஜயை வந்து பெட்ஷீட் போட்டு மறைச்சிட முடியாது. விஜய் ஒரு சக்தி, ரைட், வாஸ்தவம் தான். இந்த சக்தி என்ன பண்ணும்? வைகோவோட பெரிய சக்தியாக நீங்கள் செய்யுமா? இல்லை சீமானோட பெரிய சக்தியாக செய்யுமா? இல்லை எடப்பாடி அரசியலை கவுண்டர் கொடுக்குமா? இல்லை உதயநிதி திமுகவுக்கு இந்த அரசியல் கவுண்டர் கொடுக்குமா? இப்படி பல வியூகம் இருக்குது. இந்த வியூகத்தில் இவருடைய அரசியல் அடையாள சினிமா நடிகனை தாண்டி அரசியல்வாதிக்கான எந்த அரிச்சோடையும் இல்லையே. நீங்கள் விஜயகாந்த் வரும்போதே நீங்கள் நாக்க தூக்கிட்டு அரசியலுக்கு வர்றாரு. திமுகவையும் ஒழிக்கணும், அதிமுக ஒழிக்கணும். 2 பேரையும் நீங்கள் ஒழிச்சிட்டு நான் அரசியல் தலைமையை கைப்பற்றணும். இதுதான் அவருடைய ஸ்ட்ராட்டஜி. இப்போ விஜய் அந்த மாதிரி எந்த அரசியலுமே இல்லையே. சரி, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்கள் கருத்துக்கள் குறிப்பாக திரு தமிழா பாண்டி, மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.